அதுக்கு நாங்கள் பிளான் பண்ண இடம் வந்து டாப் ஸ்லிப். ஸோ டாப் ஸ்லிப்பில் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு ட்ரெக்கிங் புக் பண்ணோம். ஸோ அந்த ட்ரெக்கிங் புக் பண்ணி நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம். ஸோ போகிறதுக்கே வந்து பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங். ஸோ வந்து இறங்கிட்டு சுற்றி கிளைமேட் பார்த்தோம். அந்த சம்மர் டைம்லேயும் அந்த பனி பெய்யுது. ஸோ அதுதான் அந்த ஹைலைட்டே அந்த இடத்துல. ஸோ அந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு ஸோ எங்களுக்கு வந்து 3 கொடுத்தாங்க. ஒன்று வந்து கேப், இன்னொன்று வந்து ப்ரௌச்சர்ஸ், அண்ட் ஃபைனலாக வந்து ஸோ இதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த ட்ரெக்கிங். ஸோ இதான் ஸ்டார்டிங்கு. ஸோ தூரத்தில் வந்து பைசன்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. பைசன் மான்ஸ்லாம் வந்து பார்க்க முடிஞ்சது. குரங்குலாம் அந்த சைடில் ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரெக்கிங் வந்து ஒரு ஷார்ட்டாக முடியும்னு எதிர்பார்த்து தான் போனோம். பட் பயங்கர டிஃபிகல்ட். கண்டிப்பாக ஒர்க் அவுட் இல்லாட்டி நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஸோ அப்போ இருந்தால் தான் அந்த ட்ரெக்கிங்கை முடிக்க முடியும். ஸோ எங்கள் இதில் வந்து எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான் வந்துருந்தாங்க. யாருமே வந்து அந்த கொஞ்சம் ஏஜ்ட் பர்சன் யாருமே வரல. ஸோ இதான் என்ட்ரன்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நாங்கள் உள்ளே போயிட்டோம் ஃபாரஸ்ட்குள்ளே. ஸோ இது வந்து டைகர் அந்த கால்தடம். இப்போ தான் அந்த டைகர் போயிருந்துச்சு. ஸோ நாங்கள் போகிற இடத்துல தான் அந்த டைகர் போயிருந்துருக்கு இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஸோ அதுதான் வந்து கைடு நம்மள்கிட்ட ஷோ பண்ணார். ஸோ நாங்களும் அதை பார்த்தோம், அந்த கால்பட்டை. சிட்டிக்குள்ளே வாழ்ந்தாலும் உள்ளே வரப்போ நமக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். ஸோ மரம்லாம் பயங்கர ஹைட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி மரத்தை நான் வந்து நம்ம சிட்டி சைடில் பார்க்க முடியாது. ஸோ போக போக ஃபுல்லாகவே வந்து நிறைய போட்ஸ்லாம் மாட்டிருந்துச்சு. ஸோ கியூஆர் கோடு, சப்போஸ் நம்ம வந்து ஃபாரஸ்ட்டில் எங்கேயோ தொலைஞ்சிட்டோன்னா நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கைடரை நம்ம ரீச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மரம் வந்து ஒரு மாமரம். ஸோ இவ்வளோ பெரிய மாமரத்தை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ ஹைட்டு, மேலே எங்கே என்றுனே தெரியல. ஸோ அதை கைடு காட்டினார், எங்கள்கிட்ட ஷோ பண்ணார். நிறைய விசித்திரமான சவுண்ட்ஸ்லாம் கேட்டுச்சு உள்ள. ஸோ நிறைய பூச்சிகள் சவுண்டுகள், அப்புறம் வந்து பறவை சவுண்டு எல்லாம் நிறைய கேட்டுச்சு. ஸோ நாங்கள் போனது சம்மர் டைம்னால நிறையா இலைகள்லாம் காஞ்சி கீழே விழுந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எங்களால் சூரிய ஒளியே பார்க்க முடியல, அவ்வளோ மரம்லாம் அப்படியே சூழ்ந்துருச்சு. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஜாதிக்காய். ஸோ அந்த மரத்தை தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அந்த மரத்துலேருந்து நாங்கள் வந்து ஒரு சீடை மட்டும் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன் கையில். ஸோ போக போக பயங்கர டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிட்டோம். ஸோ கைடு ஏதோ பார்த்துட்டாரு. ஸோ அது வந்து நமக்கு ஷோ பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணி பார்த்தாரு. ஸோ அது கிடைக்கல, அதனால் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ
ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட்டில் நம்ம போகப்போ மைண்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் ஆயிரும். ஸோ நம்ம வந்து ஒர்க் பண்ணுறது எல்லாமே மறந்துடுவோம். மறந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அதனாலே ஸ்ட்ரெஸ் பாதி போயிடும். ஸோ எங்களால் இப்போவே செமையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. பட் கைட்டை கேட்டோம் எப்போ முடியும்னு சொல்லிட்டு இப்போ தான் ஆரம்பிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நடுவில் மரம்லாம் கீழே விழுந்து கடந்தது. அது என்ன காரணம்னு தெரில. ஸோ இந்த மாதிரி மரங்கள்லாம் கீழே விழுந்து கடந்துச்சு. ஸோ மேபி யானை வந்து இந்த மரத்தெல்லாம் கீழே போட்டிருக்கலாம். ஸோ உடச்சி போட்டிருக்கலாம். இல்லாட்டி மேபி அந்த மரங்கள் கீழே விழுந்திருக்கலாம். ஸோ எல்லா கையிலும் பேக் இருந்ததுனால கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ தூக்கிட்டு நம்மளால் நடக்க முடியல. ஸோ அது எதுனாலனா நாங்கள் போனது ட்ரெக்கிங் போனது ஃபஸ்ட் டைம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரெக்கிங் போகிறோம். அதுவும் டிஃபிகல்ட்டு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து பேக்கில் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு. ஸோ எங்கள் டீம் ஃபுல்லாக முன்னாடி போயிட்டாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு டீம், பேக்கில் ஒரு டீம். ஃப்ரண்ட்டில் ஒரு ரேஞ்சர், பேக்கில் ஒரு ரேஞ்சர் இருந்தாங்க. ஸோ ரேஞ்சர் ஒன்று காட்டினார் அனிமல் அங்கே தூரத்தில் இருந்துருந்து. ஸோ கீழே அமைதியாக உட்காந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு எல்லாமே உட்காந்துட்டோம் கீழே. ஸோ நாங்கள் பார்த்த அனிமல் வந்து பைசன். ஸோ பைசன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து எலிஃபண்ட் பார்த்தோம். ஸோ அதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ அந்த பைசன் எங்களை பார்க்கல. சப்போஸ் பார்த்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக துரத்திருக்கும். இந்த ஒரு வியூ பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ஏறணும் மேலே. ஸோ ஆனால் மேலே ஏறி இந்த வியூ பார்க்க பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நம்ம மலை ஏறினதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரிஞ்சுது எங்களுக்கு. இந்த வியூ பயங்கரமாக இருந்துச்சு. பார்த்தப்ப எதுவும் மேலேருந்து நம்ம பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக டேஞ்சரஸுங்க. கொஞ்சம் வழுக்குனா கூட கீழே விழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ட்ரெக்கிங் இது. டிஃபிகல்ட்டான பாதை வேறு. ஆனால் ஷூஸ்லாம் நம்ம க்ரிப் வச்ச ஷூஸ் தான் வாங்கணும் போகிறதுக்கு முன்னாடி. க்ரிப் எல்லாம் மட்டும் போயிடாதீங்க, பயங்கரமாக வழுக்கும்.
வழுக்குச்சுன்னா கீழே விழுந்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பாதைகள் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குன்ட்டு. அதுவும் தெரியுது வெள்ளை கலர் டாட். அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கோம். எப்படியும் ஒரு 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட், கீழே உட்காந்துட்டு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். அந்த வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் திருப்பி ஏற ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் கைடை கேட்டோன்னே எவ்வளோ தூரம்ட்டு அவங்க வந்து இன்னும் போகணும்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதுக்கு எண்டு இல்லாத மாதிரி. இந்த பாதையை பாருங்கள், இதுதான் பயங்கர டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாமே மெதுவாக ஏறுறாங்க. ஸோ மேலே வந்துட்டோம். ஸோ மேலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போகணுன்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டோம். ஸோ அங்கேருந்து எடுத்த வியூ தான் அந்த வியூ. மேலே வந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கீழே இறங்க ஆரம்பித்தோம். திருப்பி டாப்புக்கு வந்துட்டு தான் அந்த பார்த்து கீழே இறங்கிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்து சாப்பிட போனோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஸோ இவர் தான் வந்து எங்கள் கூட வந்திருந்தார். 2 ஸ்டிக் வச்சுருக்காரு பாருங்க. ஆனால் எங்களால் அந்த ஸ்டிக் இல்லை. ஸோ அதனால் குச்சி எடுத்துகிட்டு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கர டயர்டாகிட்டோம் எல்லாமே. தண்ணி வேறு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, எல்லாமே குடிச்சிட்டோம். ஸோ நாங்கள் போனது சம்மர் சீசன்னால் தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஸோ போக வந்து அந்த இன்லைன் குறைஞ்சிருச்சு. டிக்ளைன் ஸ்லோப் தான் போக போனோம். எல்லாமே டிக்ளைன் பாதை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு போக. ஸோ இதுதான் வந்து நாங்கள் டாப்லேருந்து எடுத்த ஆங்கிள். ஸோ இறங்கி போயிட்டே இருந்தோம். ஸோ இறங்கணும் இன்னொரு வியூ பாயிண்ட் வந்துச்சு. இதுதான் ஒரு டாப் ஸ்லிப், அந்த ஒரு நேமுக்கான அந்த வியூ இதுதான். ஸோ இந்த வியூ செம்மையாக இருந்துச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். போக ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ போக மூங்கில்லாம் வந்து உடஞ்சி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஏனை தான் வந்து உடச்சி அதை சாப்பிட்டு போயிருக்கு. இங்கே பாருங்கள், பயங்கரமாக ஃபுல்லாகவே காஞ்சி இருந்துச்சு. ஏன்னா சம்மர் சீசனால் ஃபுல்லாக காஞ்சிருச்சு மூங்கில் ஃபுல்லாகவே. பாருங்கள், எல்லாமே டயர்டாகிட்டாங்க, பயங்கரமாக டயர்டாகி வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நாங்கள் டாப்பில் இருந்தோம், மலைக்கு டாப்பில். ஸோ போக மூங்கில் தோட்டமாக இருந்துச்சு ஃபுல்லாகவே. மூங்கில்லாம் காஞ்சி அந்த மாதிரி மேலே ஒன்று மேலே ஒன்று அப்படியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஃபுல்லாகவே ஏனை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போயிருக்கிறதா சொன்னார் ரேஞ்சரு. ஸோ ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம், ட்ரெக்கிங்கோட ஃபினிஷிங் பாயிண்ட்.
ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரெக்கிங் முடிச்சுட்டு நாங்கள் ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ ட்ரெயின் ஏறிட்டு ஒரு கேம் விளையாண்டுட்டு இதோட இந்த ட்ரிப்பை முடிச்சிட்டோம்.